ஏங்க திருப்பி திருப்பி இதே கேள்வி கேட்குறீங்க, மும்மொழின்னு. மும்மொழி கொள்கைன்றது முதலில் 1968 நல்லா புரிஞ்சு, 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை, முதல் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், அன்றைக்கு இருந்த மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் NEP அமல்படுத்தப்பட்டது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை பார்த்தா 68னா எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட 60 வருஷம் பக்கத்தில் ஆக போகுது. 56 வருஷம் 57 வருஷம் ஆச்சு. 57 வருஷத்தில் மும்மொழி கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை, இல்லை முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் நம்மளை போல வளரும் நாடுகளில் அளவில்லாத பணமும் இல்லை, அளவில்லாத ஆசிரியர்களும் இல்லை, அளவில்லாத பள்ளிக்கூடங்களும் இல்லை. ஆனால் இருக்கிற ரீசோர்ஸஸ், இருக்கிற கட்டடங்கள், ஆசிரியர்கள், நிதியை வைத்து எப்படி சிறப்பான கல்வி வழங்குவது என்றது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும், ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கிய இலக்காக இருக்கும். இந்த இலக்கில் யாரெல்லாம் எங்களைப் போல் 2 மொழிக் கொள்கையை எடுத்திருக்கிறார்களோ, குறிப்பாக நான் தமிழ்நாடு மாத்திரம் பேசுகிறேன், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன், சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு. தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது தேசிய சராசரிக்கோ இல்லை தேசியத்தில் வேறு எந்த மாநிலத்தோடைய விளைவோட சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு விளைவு கிடைச்சிருக்கு. அப்போது 68லேன்னு சொல்லியிருக்காங்க மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம் இல்லை, பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொன்னது 2 மொழி தான். நம்மளுக்கு தமிழ், உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம். திருப்பி கேட்குறேன், எங்கேயாவது 2 மொழிக் கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால், குறிப்பாக வட மாநிலங்களில், தமிழ்நாடை தவிர நான் பேசுகிறேன், யூபிலேயோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு 3வது மொழி தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மொழி அவங்க கற்றுருப்பாங்க, அவங்களாம் ஆங்கிலம் கற்றுருப்பாங்க. எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் 2வது மொழியாக தான் கூறுகிறார்கள், 68லேருந்து கூறுகிறார்கள். எனவே 2வது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. இப்போ 3வது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல், நிதி ஒதுக்கீடில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல், ஏன்னா அதுக்கு ஜனநாயகத்துக்கு விரோதம், சட்டமைப்புக்கு விரோதம். இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்கள் இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும்? இது அடிப்படை தவறுக்கு 3 சான்று. ஒன்று, எந்த சட்டமைப்புப்படியோ இல்லை சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. 2வது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், LKG UKG படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. எங்கேயுமே அவங்க 2 3 அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழிக் கொள்கையை, இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? 3வது கேள்வி, இத்தகைய சூழ்நிலையில் நிறையா மாநிலங்களில் அவங்களுக்கு 1 மொழிக் கொள்கையை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ 2 மொழியில் சிறப்பாக செஞ்சிட்ருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்கள், அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள் நம்ம. எங்கேயுமே சரியாக பண்ணாமல், எங்கேயுமே சக்ஸஸ் ஆகாமல், முழுசாக ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்ஸஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்கிற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் 2வது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? என்னங்க பேசுகிறாங்க? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நிதி தர முடியும்னு அவங்க சொல்றாங்க சார். பிராக்டிக்கலா நம்ம என்ன சார் பண்ற மாதிரி அவங்க என்னமா சொன்னா சொல்லுங்க. நான் ஏங்க கேள்வி கேட்குறவங்க ஏற்கனவே சொன்ன பதில் அடிப்படையில் கேள்வி கேட்கணும். நான் தான் சொல்கிறேன், ஒரு இடத்துல கூட மும்மொழி கொள்கையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியாதவர்கள் ஏன் எங்களை கெடுக்கணும் என்றதுக்காகவே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை மாற்றுன்றாங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் இந்தின்றதில் 2வது 3வது கேள்வி
முதல் கேள்வி, ஏன் நான் மும்மொழி கொள்கைக்கு போகணும்? எந்த வகையில் பார்த்தாலும் நியாயம் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு மொழி, உங்களுக்கு ஹிந்தியே சரியாக கற்றுக் கொடுக்க முடியாது, அதற்காக நாங்கள்லாம் 3வது மொழி கற்றுக்கணுன்னா கூட நியாயம் இல்லை. இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல குழந்தைங்க, நான் திருப்பி சொல்கிறேங்க, அடிப்படையிலேருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தயவுசெய்து. இது ஒரு அறிவில்லாத ஒரு விவாதமாக மாறுதுன்னு எனக்கு அச்சம் வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை, அனைவருக்கும் சமமாக கல்வி வாய்ப்பு, கட்டாய கல்வி எல்லாரும் படிக்கணுன்றது நீதி கட்சி காலத்திலேருந்து கொள்கையாக வைத்திருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஸ்கூல் நடத்தும் போது சில பேர் 2 மொழி, சில பேர் 3 மொழின்னு என்னால் சிஸ்டமும் உருவாக்க முடியாது. உடனே நானும் பிரிவாக்குறேன். அதனால் இளைய வயதுகளில் அனைவருக்கும் சமமான எல்லா ஒரே கல்வி, அறிவியல் இவ்வளோ, கணக்கு இவ்வளோ, மொழி இவ்வளோ, பாக்கி சப்ஜெக்ட் இவ்வளோ, எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்க வேண்டியன்றது அடிப்படை தத்துவம். இட் இஸ் அ philosophy ஆஃப் எஜுகேஷன். இந்த சூழ்நிலையில் சிலர் கிராமப்புறத்துலேருந்து வருவாங்க, சிலர் ஏழை குடும்பத்துலேருந்து வருவாங்க, சிலர் பொருளாதாரம் முன்தங்கியிருப்பாங்க, சில பேர் நகரத்துலேருந்து வருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வாட் இஸ் த காமன் சிலபஸ், பொதுவான பாடத்திட்டம் என்ன? அப்போ தான் எல்லாரும் சமமாக ஒரே புரிதலோடு வருவாங்கன்றதுக்காக நாங்கள் 2 மொழிக் கொள்கை, இரட்டை மொழிக் கொள்கையை வைத்திருக்கிறோம். இது எல்லா கட்சியும் சொல்கிறேன், அதிமுகவும் இதே மாதிரி தான் வச்சுருக்கு. ஏன் அன்னைக்கு இருந்த எல்லா கட்சியும் இது வரைக்கும் யாரும் இது எதிர்க்கலை. தமிழ்நாடுன்னு உருவாகின ஏதாவது ஒரு கட்சி மும்மொழி கொள்கைன்னு வேணும்னு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு கட்சி? அப்போனா எங்களுக்கு புரியுதுங்க, எங்களுக்கு விளைவு கிடைக்குதுங்க, எங்களுக்கு பல தலைமுறை அனுபவம் இருக்குங்க, இது சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்குங்க. உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யார்? சுந்தர் பிச்சை சொல்கிறார் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார். ஹிந்தி தெரியாதனால யாருக்காவது பாதிப்பு வந்துச்சா? என்னங்க பேசுகிறீங்க? அதனால் திருப்பி மும்மொழின்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் இதே பேசிகிட்டு இருந்தால் நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுகிறாங்கன்னு தான் நான் கருதுவேன். ஏன்னா நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம். எங்களோட சிறப்பாக செய்கிறவர்கள் எங்களுக்கு என்னை மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொன்னால் அந்த விவாதத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு தயார். எனக்கு 10% கூட அவங்க விளைவு கிடைக்காதவர்கள் நம்மகிட்ட நீ செய்கிறது பத்தாது, இதோட சிறப்பாக செய்யணும், உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க அறிவு வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க தகவல் வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க ஆதாரம் வருது, இதோட சிறப்பாக செய்ய முடியும்னு உங்களால் ஒரு மொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியல. எங்கள்கிட்ட 2 மொழி பத்தாது 3ன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், யாருக்கெல்லாம் அறிவு இருக்கும் நியாயமான கேள்வி கேட்போமா இல்லையா? திருப்பி இதே கேள்வி கேட்குறீங்க, மும்மொழின்னு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.